இன்னமும் சொன்னால் விஜய் கூட எண்ணி பார்க்க வேண்டும். பெரியார் என் கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று அவர் சொன்னார். எனவே பெரியாரை இவர் கொச்சைப்படுத்துவது, அவர்களின் கொள்கை தலைவரை கொச்சைப்படுத்துவது தான். எனவே அதிமுகவிலும் தமிழக வெற்றிக் கழகத்திலும் இருக்கிற அந்த தொண்டர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெரியாரையே கொச்சைப்படுத்துகிற இவர் நாளைக்கு உங்கள் தலைவர்களை ஏன் கொச்சைப்படுத்த மாட்டார்? பாரதிய ஜனதா கட்சியை நான் சேர்க்கவில்லை. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல், அவர்கள் கொடுக்கிற செய்தி அல்லது கொடுக்கிற ஆதரவு என்பதை அந்த ஆதரவு என்பதை எந்த பொருளில் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் சீமான் செயல்படுகிறார் என்பது எனக்கு புரிகிறது. கருத்தியலாக பேசுகிற ஒருவர் பெரியார் சொல்லாததையெல்லாம் சொன்னார் என்று சொல்ல மாட்டார். நீங்க ஐயாவை பற்றி அவர் சொல்லியிருக்கிற அந்த வரி, நாம் திருக்குறளை பற்றி பெரியார் சொன்னார் என்பதையே பலமுறை எங்கே சொன்னார் என்று கேட்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் கம்பராமாயணம் பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாரே தவிர, எந்த இடத்திலும் திருக்குறள் பற்றி பெரியார் அப்படி சொல்லவில்லை. திருக்குறளை விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லவில்லை. அதற்கே ஆதாரம் காட்டவில்லை. ஆனால் கடைசியாக சீமான் தாயோடும் மகளோடும் என்று தொடங்கி பேசியது எந்த இடத்திலும் பெரியார் பேச்சில் இல்லை. அவர்கள் காட்டுகிற 1953 என்று ஒரு தேதியை சொல்லுகிறார்கள். அந்த தேதியினுடைய விடுதலையை எல்லோரும் எடுத்து வெளியிட்டு விட்டார்கள். எந்த இடத்திலும் அப்படி ஒரு வரி இல்லை. இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நாட்டுடைமையாக்குங்கள், நான் சான்றுகளை காட்டுகிறேன், நான் கேட்கிறேன், சீமானை பற்றி நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் இப்படி பேசவே இல்லை, நீ நாட்டுடைமையாக்கு, நான் சொல்கிறேன் என்று ஒன்று குற்றச்சாட்டை சொல்லுகிறவன் தான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஆதாரத்தை நீ கொடு என்று கேட்பதை விட மிக மோசமான செய்தி இன்னொன்று இருக்க முடியாது. இது ஏமாற்று. அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதற்கு இதையெல்லாம் தாண்டி இப்போது இந்த படம் போதுமானதாக. அந்த தீர்மானம் அப்படி இல்லை. ஒரு பெண் இன்னொருவர் மீது விருப்பம் கொண்டால் அவர், அதாவது ஒரு பெண்ணுக்கான உரிமையாக சொல்லப்பட்டது தான் அது. அது மனமுறிவு எல்லாம் அப்படியெல்லாம் நினைத்தே பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட காலத்தில், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறாள், அவளுக்கு அவன் மீது ஒரு வெறுப்பு வருகிறது என்றால் அவனை தூர எறிந்துவிட்டு அவள் விரும்புகிற ஒருவனோடு திருமணம் செய்து கொள்வதிலே பிழை இல்லை என்பது போன்ற ஒரு பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்களாகத்தான் அவை இருந்தன. அதே மாதிரி தான் அந்த கர்ப்பப்பையை எடுத்து விடுங்கள் என்பதெல்லாம், நாம் ஒரு பையனை பார்த்து நீ ஒழுங்கா இந்த தரம் ஒழுங்கா மார்க் வாங்கலை கொன்றுவேன் என்று சொன்னால் மகனை கொன்ற தந்தை அப்படின்னா அதுக்கு பொருள். எனவே அதுவெல்லாம் ஐயா ஓங்கி சொன்னது. எப்படியாவது பெண் அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னதை தவிர எல்லாவற்றையும் திரித்து திரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்.